வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அவரைக்காய் சாம்பார் தான். இதுக்கு வந்து அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம், அப்புறம் ஒரு ஸ்பூன் மணத்தக்காளி காய் போட்டுட்டு வத்தல் போட்டுட்டு அதில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகை பொரிய வச்சிடலாம். மீன்வெயில் என்னோடய சேனல் வந்து பிளாண்ட் டயட் ரெசிபீஸ். இதில் இதை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து எதுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன்னா, மெயின்லி வந்து காரம் மசாலா இல்லாமல் அல்சர் பேஷண்ட்டுக்கும் அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்காக மட்டுமே தான் இந்த இந்த ரெசிபீஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். மீன்வெயில் இதை பற்றி நம்ம பின்னாடி இந்த வீடியோவில் கொஞ்சம் அப்புறமா நம்ம பேசலாம். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த தக்காளியோட கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விட்ருங்க. ஸோ தட் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அது சூடேறி நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வதக்க ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் குயிக்காகவே வதக்கிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே வதங்கிடலாம். மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளே மொத்தமே முடிஞ்சிடும். அந்த தக்காளி வதக்கிறது ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு நம்ம போராடணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரோசஸ் என்னென்னா, தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதோடு சேர்ந்து அந்த தண்ணியோடு சேர்ந்து அந்த தக்காளி கொதிக்கும் போது சாஃப்டாக வெந்துடும் நல்லா. அதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வதக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மோர் தென் 2 மினிட்ஸ்க்கு மேலே ஆகவே ஆகாது. அதே மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம யூஷுவல் ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நார்மலாக எண்ணெய் ஊற்றி வதக்கிற தக்காளிக்கு அதிக எண்ணெய் ஊற்றி வதக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எண்ணெய் அதிகம் யூஸ் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு லிமிட்டடான எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிடலாம். இது வந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கும் வந்து இது சூட்டபுளாக இருக்கும். நார்மலாக நீங்கள் பண்ணுற டிஷ்ஷஸ்க்கு எல்லாம் கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கரெக்டாக வருது. இப்போ ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ குக்கரில். இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 பேருக்கு தேவையான அளவுக்கு வந்து அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ண அவரைக்காவை இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடுறேன். மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். இதில் அவரைக்காய் தவிர நான் இன்றைக்கி வேறு எதுவும் இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. யூஸ்வலாக நிறைய வெஜிடபிள் 2-3 வெஜிடபிள்ஸ் போட்டு தான் எந்த ரெசிபியாக இருந்தாலுமே செய்வேன். ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ண போகிறதில்ல. ஒரே சிங்கிள் வெஜிடபிள் தான் போட போகிறேன். இதில் வெறும் அவரைக்காய் மட்டும்தான் போடுறேன். மற்றபடி வேறு எந்த மிக்சர் ஆஃப் வெஜிடபிள்ஸ் போடல. ஸோ அதனால் வெறும் ப்ளைனாக அவரைக்காய் சாம்பார் மட்டும் பண்ணலான்ட்டு இதை வந்து அவரைக்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ தட் எல்லாமே நல்லா ஒன்றோடு ஒன்று கலந்து வரும். கலந்து வந்ததுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜவ்வரிசி நான் போடுறேன். ஏன்னா ஜவ்வரிசி வந்து 2 விஷயத்தில் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று சாம்பார் வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். 2வது விஷயம் வந்து ஜவ்வரிசி வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கும் வயிறு ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கும் இந்த அல்சர் குணப்படுத்துறதுக்கும் ஜவ்வரிசி வந்து வயிறு வந்து குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் ஜவ்வரிசி நான் ஆட் பண்ணுறேன். நீங்களும் ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு நார்மல் செய்கிற சாம்பாருக்கும் ஜவ்வரிசி ஆட் பண்ணி பாருங்கள். இல்லை பிளாண்டாக இந்த மாதிரி செய்கிறதுக்கும் ஆட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குக்கரை வந்து ஆன் பண்ணிட்டோம். நம்ம லிட்டு போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 4 விசில் வைங்க. 4 விசில் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் சொல்கிறேன். மீன்வைல் இந்த சேனலில் நான் போடுற எல்லா வீடியோஸும் வந்து அல்சர் பேஷண்ட்டுக்காகவும் அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிற எல்லா பேஷண்ட்டுக்காகவும் அப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்கிறவங்க கூட 1 வாரம் 10 நாள் வந்து கொஞ்சம் பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்ணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி, அப்புறம் போஸ்ட் டெலிவரி இப்போ வந்து விசில் வந்துருச்சு, 4வது விசிலும் வந்துருச்சு கிட்டத்தட்ட. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டெலிவரிக்கு அப்புறமா இருக்கிற 10 நாளில் வந்து லேடிஸ்க்கும் கூட பத்திய சாப்பாடு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த டைப் ஆஃப் ஃபுட்டை வந்து அடாப்ட் பண்ணி இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் கூட யாராவது
இப்போ வந்து நம்ம எலுமிச்சம்பழ சாறு தான் நான் ஆட் பண்ண போகிறேன். புளி ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரையாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழமும் அப்புறம் 1 ஸ்பூன் உப்பும் போட்டுட்டு எலுமிச்சம்பழத்தில் அந்த உப்பையும் நல்லா கலந்துட்டு எலுமிச்சம்பழ சாறில் அந்த உப்பை நல்லா கலந்துட்டு அதை ஆட் பண்ணிடுறேன் நான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து புளிப்பு ஜாஸ்தி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 1.5 எலுமிச்சம்பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது போதுமானது 2 பேருக்கு உண்டானது. ஸோ அதனால் நான் இது தான் போட்டிருக்கேன். புளி ஆட் பண்ணலை. ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சாக இருக்கணுமேன்றதுக்காக தான் நான் எலுமிச்சம்பழம் சேர்த்து பார்த்தேன். நான் மீன்வேல் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் இதை சாப்பிட்டும் பார்த்துட்டேன். நல்லா தான் இருக்குது. அந்த புளி போடலைன்ற ஒரு எஃபெக்ட்டும் இல்லை. கொஞ்சம் ஆனால் டிஃப்ரெண்ட்டான நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதையும் பேக் டு த பாயிண்ட். இப்போ வந்து அந்த மாதிரி டெலிவரி ஆன விமன்ஸ்க்கெல்லாம் கூட பத்திய சாப்பாட்டுக்கு இந்த டைப் ஆஃப் ஃபுட்டு இது பண்ணலாம், அடாப்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நான் அதிகமாக காரம் யூஸ் பண்ணலை, எந்த மசாலாவும் யூஸ் பண்ணலை, எண்ணெயும் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது சேஃபானது. வயிறு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் சரி, அதே மாதிரி ஈவன் கொலஸ்ட்ரால் இருக்க பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கூட இந்த மாதிரி சாப்பாடு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் டெலிவரி ஆனதுக்கப்புறமா இருக்கிற விமன்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து இது சூட்டபுளாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், டெய்லி பார்க்க சொல்லுங்கள். இதுலேருந்து போடுற வீடியோஸை பார்த்து அவங்களும் இதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சு சாப்பிட எலுமிச்சை சாறு ஊற்றிருக்கிறதுனால 7 நிமிஷத்துக்கு மேலே வச்சிங்கன்னா கசப்பெடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளேயே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. சாம்பார் ரெடி ஆகிடும். தேங்க்யூ.